எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தசை ஒட்டி. தசை ஒட்டி இந்த பேர்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த மூலிகை என்ன பயன் அப்படின்றது. தசைகள் கிழிஞ்சிருந்தாலோ, தசைகள் பிறண்டிருந்தாலோ, தசைகள் டேமேஜ் ஆகிருந்தாலோ, தசை ஒட்டி லிகமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய எந்த ஒரு லிகமெண்ட்டாக இருந்தாலும் மசிலாக இருந்தாலும் அந்த அளவுக்கு வந்து வேகமாக ஒட்டக்கூடியது, அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மருந்து இந்த தசையொட்டி அப்படின்றது. ஸோ அந்த தசையொட்டியை நம்ம சன்மத்தில் எடுத்துருக்குறோம். ஏன் நம்ம சன்மத்தில் எடுத்துருக்குறோன்னா அதில் வந்து ஃப்ளவர்ஸ் இருக்குது, அதனால் நம்ம அதை சன்மத்தில் எடுத்துருக்குறோம். ரொம்ப அழகான ஒரு பூக்கள் இது எல்லாமே. இதை வந்து நம்ம சன்மத்தில் எடுத்துகிட்டு இப்போ ப்ரிசர்வ் பண்ண போகிறோம். அந்த ஸ்டேஜில் இருக்குது. இதோடைய யூசஸ் என்ன, இதை நம்ம யாரெல்லாம் பயன்படுத்தலாம், எப்படி இருந்தால் பயன்படுத்தலாம் அப்படின்றதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ எப்போயுமே நம்ம ஆரம்பிக்கிற மாதிரி ரிசர்ச் பேப்பரோடு ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாங்க, எவ்வளோ விதமான சயின்டிஃபிக் எவிடென்ஸு, ப்ரூஃபு, எவ்வளோ ஜேர்னல்ஸ் நம்ம போட்டிருக்கிறாங்க. ஜென்ரலாக ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ்னாலே அதில் வந்து ப்ரூஃப் இருக்காது, அது ஏதோ வந்து நம்ம பெரியவங்க சொன்னது அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்குது. நம்மளுடைய முன்னோர்கள் அதை வாயில் சொன்னதை இப்போ வந்து லேப் மூலியமாகவும் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் மூலியமாகவும் ஜேர்னல்ஸு, ஆர்டிகல்ஸ்ன்னு சொல்லிட்டு எவ்வளோ விதமான எவிடன்சஸ் ஒன்று ஒன்றா நம்ம கலெக்ட் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ நீங்கள் இதில் செக் பண்ணி பார்க்கலாம். இந்தியா பயோடைவர்சிட்டி போர்ட்டல், கெமிஸ்ட்ரி யூரோப், ஜேர்னல் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் சயின்சஸ் அண்ட் ரிசர்ச் கேட், இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காகவே நீங்கள் பார்க்கலாம். ஒரு மலருக்கும் ஒரு ஹேர்புக்கும் அவ்வளோ விதமான ரிசர்ச் நடக்குது. நம்ம முன்னோர்கள் சொன்னது எல்லாமே உண்மை, அதில் வந்து அந்த மருத்துவ குணங்கள் எல்லாம் இருக்குன்றத இப்போ சயின்ஸும் சொல்லுது. ஸோ இதில் என்னென்ன பெயர் சொல்லி அழைப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சதையொட்டி, தசையொட்டி, நாகநந்தா, கல் நொறுக்கி, இவ்வளோ விதமான நேம்ஸ் இருக்குங்க இந்த ஒரு ஹேர்புக்கு. அதோடைய பொட்டானிக்கல் நேம் என்னென்னா பெரிஸ்ட்ரோஃபி பேனிகுலேட்டா அப்படின்றது தான். ஸோ அது ரிலேட்டடாக தான் நிறைய ரிசர்ச் வந்து நமக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான எவிடன்ஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சேன். ஸோ நீங்கள் இன்னும் இதை ஸ்பெசிஃபிக்காக பார்க்கலாம். நம்ம ரிசர்ச் கேட்டில் நிறைய விதமான ப்ரொஃபஸர்ஸு அது எப்படி ஒரு ஆயுர்வேதிக் ட்ரக்காக வேலை பார்க்குது, அதில் என்னென்ன மாதிரி சயின்டிஃபிக் எவிடன்சஸ் இருக்குது நீங்கள் இதில் பார்க்கலாம். ஒரு செல்லை அவங்க வந்து எடுத்து எந்த அளவுக்கு அதை ஜூம் பண்ணி அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அதோடைய ரூட்டு, அதோடைய ஃபைபர்ஸு, லீவ்ஸு, ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்து அவங்க ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதோடைய எவிடன்ஸாக தான் வந்து அவங்க இந்த ரிசர்ச் பேப்பர் போட்டிருக்கிறது. நீங்களும் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கலாம். அதனால் இதுக்கு மேலே நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸுக்கு, மலர் மருத்துவத்துக்கு, நேச்சுரல் மெடிசன்ஸுக்கு சயின்ஸ் இல்லைன்னா சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. கட்டாயமாக எல்லாத்துக்கு பின்னாடியுமே ஒரு சயின்ஸ் இருக்குது. நம்ம சயின்ஸை நம்புறதை விட நம்ம முன்னோர்களையும் அந்த சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஸ்லோகங்கள், நிறைய பாடல்களாக சொல்லியிருப்பாங்க. ஒரு சின்ன பாட்டே வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கும். அண்ட் எவிடன்சஸ்ஸு, நம்ம எவ்வளோ டெஸ்டிமோனியல்ஸ் அப்லோட் பண்ணுறோம், நம்ம அதை நம்பலாங்க. ஏன்னா சயின்ஸுன்றது எவ்ரிடே மாறிக்கொண்டே இருக்கிறது. பட் நிஜம் அப்படின்றது ஒன்று தான் இல்லைங்களா? ஸோ இதோடைய மருத்துவ குணத்தை அதோடைய நேம் வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. எவ்வளோ அருமையாக பெயர் வச்சுருக்காங்க பாருங்கள், சதையொட்டி. ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எந்த விதமான மசில்ஸாக இருந்தாலும் இது அருமையாக வேலை பார்க்குது. அந்த காலத்தில் இந்த மாதிரியான இந்த தசையொட்டியெல்லாம் வச்சு தான் வந்து எதாவது லிகமெண்ட் டேர் வந்தாலோ, இல்லைனா வந்து மசில் ரிலேட்டடாக எதனா பிரச்சனை வந்தால் இதை வச்சு தான் சரி பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் எப்பயுமே அந்த ஹேர்போடைய அந்த பெயரை வச்சே நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே தெரிஞ்சிக்க முடியுது. அதை பற்றி நான் ஒரு வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுறேன். அவங்க பெயர் வைக்கிறதுலேருந்து அதோடைய மருத்துவ குணத்துலேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு லாஜிக் இருக்குங்க. அதை நமக்கு வந்து புரியும்படி அவ்வளோ ஈஸியாக வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்கள் உடம்புல தசை ரிலேட்டட் எந்த பிரச்சனை இருந்தாலுமே அவ்வளோ அருமையாக வேலை பார்க்கும். ஸோ இதில் வேறு என்னென்ன மாதிரி மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபீவருக்கு அவ்வளோ அருமையாக பயன்படுது. இன்டைஜஷன், நமக்கு வந்து இப்போ சாப்பிட்ட பிறகு வந்து சரியாகவே ஜீரணமாக மாட்டேங்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு அவ்வளோ அருமையாக பயன்படுது. அண்டு மைண்டோட இரிட்டபிலிட்டி கூட வேலை பார்க்குதுங்க. ஒரு மாதிரி அனாய்டாக, ஒரு மாதிரி இம்பேஷண்ட்டாக, அதாவது நமக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குன்னு சொல்லுவோம். ஒரு மாதிரி காசு ரீசனே இல்லாமல், இல்லைனா ஒரு விஷயத்தை பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி பிடிக்காமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட்ஸுக்கு கூட இந்த மாதிரி இந்தியன் ஃப்ளவர்ஸ் வேலை பார்க்குதுன்றது தான் மிகப்பெரிய உண்மையே. ஸோ நான் எல்லா வீடியோலையுமே சொல்லிட்டு வரேன், இந்தியன் ஃப்ளவர்ஸு மனநிலைக்கும் வேலை பார்க்கும். நம்ம வந்து பேச்சுலர் ரெமிடிஸே மோர் தென் எனஃப் அப்படின்றதுனால தான் இந்தியன் ஃப்ளவர்ஸை பாடி சிம்டம்ஸுக்கு மட்டுமே நம்ம பார்க்குறோம். அப்படின்னா ஒரு ஃப்ளவருக்குமே சோல் இருக்குது. அந்த சோலுக்கு கட்டாயமாக ஒரு மீனிங் இருக்குங்க. அந்த சோலுடைய மீனிங் தான் ஆஸ்பனுக்கு வந்து தெரியாத பயம், மிமுலஸுக்கு தெரிந்த பயம் அப்படின்னு சொல்லி டாக்டர் பேட்ச் கண்டுபிடிச்சாரு. அந்த மாதிரி ஒரு ஃப்ளவருக்குமே கட்டாயமான மீனிங் உண்டு. பட் நம்ம இந்தியன் ஃப்ளவர் ஆஸ்பெக்ட்ல நம்ம அதோடைய மருத்துவ குணத்தை மட்டுமே பார்க்குறோம். அதோடைய மனநிலை, அதாவது அதோடைய சோல்ஸோடைய இன்னர் மீனிங்கை நம்ம செக் பண்றது இல்லை. ஏன்னா அந்த 38 ஃப்ளவர்ஸே மனநிலைக்கு போதுமானது அப்படின்றது அதுக்கு ஒரே காரணம். அண்ட் இன்னொன்று என்னன்னா, எனக்கு உடம்பு ஃபுல்லாக ஒரு மாதிரி எரிச்சலாகவே இருக்கு, அதாவது பேர்னிங் ஆஃப் தி பாடின்னு சொல்லுவாங்க.
ஸோ அது வந்து நிறைய பேஷண்ட்ஸ் எங்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதாவது உடம்பு ஒரு மாதிரி எரியிற மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சென்சேஷனுக்கும் அவ்வளோ அருமையாக பயன்படுது. அண்ட் ஒரு மாதிரி டயர்ட் ஃபீலிங்கு, உடம்புல வந்து எனர்ஜியே இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கும் அவ்வளோ அருமையாக பயன்படுது. அண்டு மயக்கம், எனக்கு அப்பப்போ மயக்கம் வருது சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மயக்கத்துக்கு அவ்வளோ அருமையாக பயன்படுது. யூரினரி டிஸ்சார்ஜஸ், அதாவது நமக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவ்வளோ அருமையாக அது சரி செய்யுதுங்க. இதிலே நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் கொடுத்து சரி செஞ்சுருக்கிறோம். இது எல்லாமே நம்ம வந்து இது வித் ப்ரூஃப் நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு அது எல்லாத்தையும் செக் பண்ண பிறகு தான் நமக்கு இந்த வீடியோஸே போடுறோம். அண்டு ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்கிறது, அண்டு லெப்ரோசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் இருக்குங்க. அது வந்து ஒரு பாக்டீரியால காசு ஆகுது. அந்த நோய்க்கும் அருமையாக அதை பயன்படுது. அந்த லெப்ரோசின்ற நோய் வந்து நம்ம ஸ்கின்னையும் அந்த பெரிஃபரல் நர்வ்ஸையும் இப்போ அதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாக்டீரியாஸை அழிக்கிறதுக்கும் இந்த மருந்துங்க பயன்படுது. இது தவிர்த்து நம்ம கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், காது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஏன்னா காது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும், அது என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். நம்ம இந்த தசையொட்டி அவ்வளோ அருமையாக பயன்படுத்துங்க. இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஜென்ரலாக சொல்ல போனால் அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே அவ்வளோ அருமையாக அது பயன்படுது. அண்டு அது ஆன்டிடோடாகவும் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்டிடோட்னா என்னென்னா அதாவது முறிப்புத்தன்மை உடையதுன்னு சொல்லுவாங்க. அதாவது விஷ முறிவுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதாவது ஒரு விஷயம் நம்ம சாப்பிட்டோன்னா அதோடைய விளைவாக உடம்பு வந்து தப்பாக வேலை பார்க்குதுன்னா அந்த தப்பாக வேலை பார்க்குற விஷயத்தை வெளியில் எடுக்கிறதுக்கு இந்த ஆன்டிடோட்ன்றதை பயன்படுத்துவாங்க. ஸோ இது வந்து எந்த மாதிரி ஆன்டிடோட்னா இன்செக்ட்டு, அந்த ஸ்டிங்ஸ், பைட்ஸு, இந்த ஏதாவது பூச்சி கடிச்சிருச்சு, இல்லை ஏதாவது வந்து அனிமல்ஸோ இல்லை ஏதாவது பறவைகளோ இல்லை ஏதாவது விதமான உயிரினங்கள் விஷம் வச்சிருக்கக்கூடிய உயிரினங்கள் நம்மளை கடிச்சிட்டு அதோடைய விளைவாக நமக்கு ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் வந்தால் அதை முறிக்கிறதுக்கு, அதை ஆன்டிடோடாக ஆக்கிறதுக்கு, அந்த விஷத்தை முறிக்கிறதுக்கு இது ஒரு ஆன்டிடோடாக பயன்படுது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாங்க எவ்வளோ விதமான யூசஸ் இருக்குது ஜஸ்ட் ஒரே ஒரு மலரில். ஸோ ஒரு மலரில் இவ்வளோ யூஸ் இருந்தால் நம்ம ஒரு கிட்லேயுமே வந்து 10 to 12 ஃப்ளவர்ஸ் கொடுக்குறோம். அப்போ அதில் எவ்வளோ விதமான மருத்துவ குணங்கள் இருக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே சரியாக்கக்கூடியது இந்த மலர் மருத்துவம் அப்படின்றது. ஸோ நம்ம இந்த மதர் நேச்சரை அருமையாக யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம உடம்பை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸை ரீஜென்ரேட் பண்ணலாம். நம்ம மன மருத்துவத்துடைய கான்செப்டே உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸை ரீஜென்ரேட் பண்ணுறது தான், செல்ஸை புதுப்பித்தல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு வேறு எதனா சந்தேகங்கள் இருந்தாலோ வேறு எதனா ஹெர்ப்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லணுன்னாலோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அதை உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அதுவரையும் நம்மளுடைய ஓல்டு வீடியோஸெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். மலர் மருத்துவம்னா என்னன்றது பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரையும் நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம் வீடியோஸில். நீங்கள் ஒன் பை ஒன்னாக அந்த நோட்ஸ் எடுத்துக்கிட்டு உங்களுடைய ஃபேமிலிக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே டியூன், டியூனிங் தாட்ஸ். தேங்க்யூ.